கல்யாணத்தை எப்படிக்கா ரெடி பண்றது? ஒரு சொட்டு கூட பண்ண தெரியாதே. ஏதாச்சும் கிண்டி கலரி பண்ணு. அக்கா அதான் சொல்றேன்ல, எப்படியாச்சும் பண்ணு. விஜயா, அக்கா. யாருன்னு போய் பாரு. சரிக்கா. வா சத்யா. அக்கா நீங்க எப்படி இங்க? அது நான் இங்கதான் அக்காக்கு உதவியா இருக்கேன். என்ன சத்யா வந்திருக்கா? அவரை சமாதானப்படுத்திட்டேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காளா? இப்ப அங்க போனா இங்க நான் போட்ட பிளான்ல வேஸ்ட் ஆயிடுமே. சுஜாதா எப்படி இருக்காக்கா? வா சத்யா. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சத்யா அக்கா. ஹே சுஜாதா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அத்தை இவங்க விஜயவை நான் தான் வர சொன்னேன். உன் மாமா தான் இன்னும் என் மேல கோவம் தீராம இருக்காரு. நீ உட்காரு, நான் காஃபி கொண்டு வரேன். சரி, உட்காரு. உட்காருங்கக்கா. அந்த ராகினி கல்யாணத்துக்கு குமார் ஒத்த பைசா கூட தரமாட்டான்னு சொன்னான்னு கணேசன் சொன்னானே. ஒருவேளை ராகினி கல்யாணத்துக்கு காசு கேட்க வந்திருப்பாளோ? இவன் நாத்தனாருக்கு இவ கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல பேர் எடுக்க வந்திருக்காளா? பெரட்டிடுவோம். விஜயா, அப்புறம் ஆண்டி கார்த்திக் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அக்கா நீ காஃபி போடு, நான் வரேன். சரிக்கா. நாங்க 2 பேருமே பாஸ் பண்ணிட்டோம். என்ன சத்யா, அப்புறம் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்காத்த. அம்மா, சத்யாக்கா டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்களா? பிரகாஷ் அண்ணனும் பாஸ் பண்ணிருக்காரா? அப்படியா? ஆமா அத்தை. சுஜாதா, மாப்பிள்ள ஏதோ வேலை இருக்கு, ஏதோ எடுத்து வைக்கணும்னு சொன்னாரே. ஐயோ, மறந்தே போயிட்டேமா. அக்கா சாரி, கார்த்திக் ஒரு டெண்டர் மெயில் பண்ண சொல்லியிருந்தாரு. நான் வந்துடுறேன். முதல்ல அதை போய் பாரு. தேங்க்யூக்கா. இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சேன். சொல்லு சத்யா. அத்தை இங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது? சம்மந்தி அம்மா தங்கமா பாத்துக்கிறாங்க. மாப்பிள்ள அதுக்கும் மேல. இங்க இருக்கிற கொடுமை என்னன்னா, பாக்க கோடீஸ்வரங்க மாதிரி இருக்காங்க, ஆனா காசு மட்டும் தங்க மாட்டேங்குது. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, பின்ன வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்தா என்ன பண்றது? ஏன் கார்த்திக்கும் ஆண்டியும் கட்டன் ரைட்டா தானே இருப்பாங்க? இருக்காங்கதான், ஆனா இறக்க குணம் இருக்கே. வரவங்க எல்லாம் தங்கச்சி கல்யாணம், அக்காக்கு பிரசவம், மச்சினிச்சி கல்யாணம், உதவி பண்ணுங்கன்னு பிச்சைக்காரங்க மாதிரி வாசப்படியில வந்து நிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, நீ என்ன விஷயமா வந்த சத்யா? அத நான் பாரு, நேத்து கூட வந்தேன். எப்பவோ மாப்பிள்ளைக்கு பழக்கமா வந்து நிக்கிறான். தங்கச்சி கல்யாணம், ஒரு 2 லட்சம் கொடுங்கன்னு. மாப்பிள்ளைக்கும் சங்கடம் தான், இல்லன்னு சொல்லவும் தயக்கம். அந்த பிச்சைக்கார பைய அதை புரிஞ்சுக்கிட்டு போவானா? அதுவும் இல்ல, அங்கேயே நிக்கிறான். கல்யாணம் காட்சினா செலவு வரதானே செய்யும். என்ன பண்ணணும்? இருக்கிறத வச்சு பண்ணணும். கடனை வாங்கி அதுல என்ன கல்யாணம் பண்றது? கால கொடுமை. சரி, நீ சொல்லு, மாப்பிள்ளை பார்க்க வந்தியா? ஆமா அத்தை, கார்த்திக் கிட்ட. அதை விடு. முந்தா நேத்து ஒருத்தன் வந்தான். மாப்பிள்ளையோட பழைய ஃப்ரெண்டான். அந்த உரிமையில வந்து காசு கொடுங்க, எங்க அக்காவுக்கு பிரசவம்னு வந்து நிக்கிறான். மாப்பிள்ளைக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, சரின்னு கொடுத்துட்டாரு. இந்த கொடுமை நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா? இவனுங்க பழக்கம் பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றதெல்லாம் காசுக்கு அடிப்போட தானே. இதோ நீ கார்த்திக் மாப்பிள்ளைக்கு நல்ல பழக்கம். அதுவும் இல்லாம சுஜாதாவை இங்க கட்டி கொடுத்ததுல நீ உறவு வேற. இது வரைக்கும் எப்பவாவது நீ காசு பணம்னு வந்திருப்ப? எத்தனை கஷ்டம்னாலும் அவங்கள மாதிரி நீயும் வந்து கை நீட்டுவியா என்ன? நீ ரோஷக்காரி சத்யா. அந்த ரோஷம்லாம் இவங்களுக்கு கிடையாது, சோரண கட்டவனுங்க. நான் ஒருத்தி. நீ எதுக்கோ கார்த்திக் மாப்பிளைய பார்க்க வந்திருக்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். விஜயா, காஃபிங்க. அது கொண்டு வரேன்க்கா. என்ன சத்யா, எழுந்துட்ட? இல்ல அத்தை, பரவாயில்ல. சுஜாதாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்காம போறேங்கிற? இல்ல அத்தை, பரவாயில்ல. பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்கணும். சுஜாதா கிட்ட சொல்லிடுங்க, வரேன். சரி. அக்கா, என்னக்கா கிளம்பிட்டீங்க? இல்ல சுஜாதா, நான் சும்மா தான் வந்தேன். என்னக்கா நீங்க வந்ததும் உடனே கிளம்புறீங்க?
இல்ல சுஜாதா, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்ல. அதான் உன்னை பார்த்துட்டேன்ல, நான் போயிட்டு வரேன். அக்கா வரேன் சுஜாதா, வரேன் அத்தை. அம்மா, சத்யா அக்காக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையே. இல்லம்மா, அக்கா வரும்போது சந்தோஷமா வந்தாங்க. ஆனா இப்ப எதுவுமே சொல்லாம போறாங்க. என்ன நீ அதான் சொன்னல கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கலன்னு வந்தேன்னு. நீயும் வேலையா இருந்த, அதான் கிளம்பிட்டா. இல்லம்மா, அவங்க வரும்போது சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் வேலையை பாரு. அக்கா காஃபிக்கா? எப்படி? ஹலோ மேடம். சத்யா, இன்விடேஷன் விஷயமா நான் கொஞ்சம் பேசணும். நாங்க வரேம்மா. மேடம், நாளைக்கு வச்சுக்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சத்யா, என்னாச்சு? எதுவும் இல்ல மேடம். இல்ல, நீ ஏதோ டல்லா பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே. என்ன கார்த்திக், புது மிஷினை அசெம்பிள் பண்ணிட்டாங்களா? பண்ணிருப்பாங்கம்மா. ஓகே சார், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? தரவா செக் பண்ணிட்டேன். எங்க கம்பெனிக்கு இதே ஆர்டர் பண்ணலாம்னு ஓனர் சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? அன்பிலீவபிள் சார். இந்த ரேட் கிட்டத்தட்ட 30 லட்சம் குறைவா இருக்கு. அதுக்கு மேல அந்த மிஷின்ல இருக்கிறத விட இதுல அட்வான்டேஜஸ் அதிகம். இன்னும் சொல்ல போனா குவாலிட்டி கண்ட்ரோல் செமையா இருக்கு. ஆமா, இதை சஜஸ்ட் பண்ணது யார் சார்? அதான் சொன்னேனே, சுரேஷ்னு, என் ஒய்ஃபோட பிரதர். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார். சுரேஷ், கொஞ்சம் மிஷின் செக்ஷனுக்கு வரீங்களா? இது வரேன் சார். அவர் தான் இதை வாங்கலாம்னு சொன்னாரு. முதல்ல வழக்கமா ஆர்டர் கொடுக்குற இடத்துல கொடுக்கலாம்னு நினைச்சோம். அம்மாவும் அதான் சரின்னு சொன்னாங்க. பட் சுரேஷ் தான் இதை ஆர்டர் பண்ணலாம், நல்லா இருக்கும்னு சொன்னாரு. மேடம், உங்க கம்பெனிக்கு இப்போ கிட்டத்தட்ட 30 லட்சம் லாபம். சொல்லுங்க சார். வாங்க சுரேஷ், வாங்க. வெல்டன் சுரேஷ். தேங்க்யூ சார். சுரேஷ், உங்களால இப்ப நம்ம கம்பெனிக்கு 30 லட்சம் மிச்சமாயிருக்குன்னு சார் சொல்றாரு. ஐயோ சார், நல்ல தரமான மிஷின், அதான் சொன்னேன். தரமா? அதுக்கும் மேல இருக்கு சுரேஷ். சுரேஷ், இப்ப நம்ம கன்சர்ன்ல இருக்க இவங்க கம்பெனிக்கும் இந்த மிஷின்ஸ் தான் வாங்க போறாங்க. சார், எங்களுக்கு இந்த மிஷினை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க சார். ஓகே, நான் வரேன் சார். வாங்க சார். சுரேஷ், உங்க ஜாப்ல எனக்கு ரொம்ப திருப்தி. நீங்க வந்த நாள்ல இருந்தே கம்பெனிக்கு நிறைய லாபம். வெல், தேங்க்யூ சார். அதெல்லாம் சரிதான் கார்த்திக். நல்லா ஓடிட்டு இருந்த மிஷின் எரிஞ்சு போனதுல நஷ்டம் தானே. அம்மா, சுரேஷால அந்த மிஷின் எரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லம்மா. இருக்கட்டும்பா, ஆனா சுரேஷ் தானே அந்த மிஷினையும் செக் பண்ணாரு. சுரேஷ், அந்த மிஷின் உங்களால தான் எரிஞ்சதுன்னு அம்மா சொல்றாங்க. ஏன் நஷ்டஈடு கூட கேட்டாங்க. பட் இப்ப மிஷின் பர்ச்சேஸ் பண்ணதுல அந்த நஷ்டத்தை ஈடு கட்டிட்டீங்க. என்னம்மா? ஆனா சுரேஷ், அம்மா உங்க வேலையை மதிக்கிறாங்க. அதே சமயம் அந்த மிஷின் எரிஞ்ச விஷயத்துல அவங்களுக்கு உங்க மேல ஒரு பிளாக் மார்க் இருக்கு. அதை நீங்க தான் சரி செய்யணும். கூடிய சீக்கிரம் அது எப்படி எரிஞ்சதுன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன் சார். அப்படி கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்க. கட்டாயம் கண்டுபிடிப்பேன் சார். ஓகே, நான் வரேன் சார். மேடம், வரேன். கார்த்திக், மிஸ்டர் சங்கர் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாரே. ஆமாம்மா, அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். அக்ரிமெண்ட் விஷயத்துல சரியாரு, முழுக்க படிச்சுட்டு சைன் பண்ணு. டைப் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா சிக்கல் ஆயிடும். சரிம்மா, போயிட்டு வா. $30 லட்சம் நஷ்ட ஈட சரி பண்ணிட்டியா? இருடா, உன்னை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா சம்மந்தி, சுரேஷால எரிஞ்ச அந்த மெஷினுக்கு சுரேஷே ஈடு கட்டுற மாதிரி புது மிஷின் வாங்குனதுல சரி கட்டிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. ஆமா சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. சம்மந்தி,
அத சொல்லத்தான் சம்மந்தி ஃபோன் பண்ணேன். நீங்க இது தெரிஞ்சதும் அவர் இங்கிருந்து அழைச்சிட்டு போலான்னு நினைப்பீங்க. அப்படி எதுவும் செய்ய வேண்டான்னு தான் நானே உங்களை கூப்பிட்டேன். சம்மந்தி, உங்க ரோஷம், உங்க கௌரவம், உங்க சுயமரியாதை எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்க போய் தானே நீங்க என் கம்பெனிக்கு சுரேஷ் வேலைக்கு வரமாட்டாருங்கிற முடிவு எடுத்தீங்க. இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல்ல. அதனால பழசு எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் சுரேஷை அழைச்சிட்டு போனோன்னு மட்டும் நினைக்காதீங்க. சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி. உங்களுக்கு சுய கௌரவம் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். உங்க மனசு இதுக்கு ஒத்துக்காதுதான். ஆனா நல்லா வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபை நாங்க இழக்க விரும்பல. அவரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நஷ்ட ஈடுங்கிற விஷயமும் முடிஞ்சு போச்சு. சரியா? சரிங்க சம்மந்தி. கூட்டிட்டு போக வேண்டான்னு சொல்லியே கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். முட்டாள்தனமா மான ரோஷம்னு கூட்டிட்டு போக அவர் நேரா இங்கேதான் வரணும். வரட்டும். சத்யா, உங்க அத்தை எப்படியா பேசினாங்க? ஆமாங்க, நான் கடங்கைக்கு தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அப்படி பேசினாங்களா இல்ல தெரியாம அங்க நடக்கிற விஷயத்த தகவலா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலங்க. இல்ல சத்யா, அவங்க தெரிஞ்சுதான் பேசியிருக்காங்க. என்னப்பா சொல்ற? பின்ன எதுக்குமா சம்மதமே இல்லாம பேசணும்? அப்படியே இருந்தாலும் பிச்சைக்காரங்களுக்கு எது கல்யாணம் அது இதுன்னு பேசணும். அவங்க திருந்தவே இல்லம்மா, திருந்தவும் மாட்டாங்க. சத்யாவோட மாமா அவங்கள ஒதுக்கி வச்சது காரணம் இப்பதான் புரியுது. சத்யா அங்க வரத தெரிஞ்சுக்கிட்டே பேசின மாதிரி தான் தெரியுது. சத்யா மாமா அவங்கள கடுமையா நடத்துறாருன்னு கூட எனக்கு தோணி இருக்கு. ஆனா அதுல தப்பே இல்லப்பா. அதுவும் கார்த்திக் வீட்டுல உட்காந்துட்டு இப்படி பேசிருக்காங்கன்னா, நீ வருத்தப்படாதம்மா. அவங்க அவங்க குணத்துக்கு அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை விடுங்க மாமா. இன்விடேஷன் ஆர்டர் விஷயமா உஷா மேடம் என்னை கூப்பிட்டாங்க. நான் அந்த கவலையில இருந்தேன். பணமும் இல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். பிரகாஷ், கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பணத்துக்கு இப்படி அங்க எங்கன்னு அலையிறது, அது கிடைக்காம போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. முயற்சி பண்ணுவோம் சத்யா. என் கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட நான் கேட்டு பார்க்கறேன். இங்கதான்ப்பா, நிறுத்துப்பா. இறங்க வினோ, பார்த்து இறங்கு, பத்திரம். இந்தாப்பா வினோ, எனக்கு உன் கவலை புரியுது. ஆனா அதை காட்டிக்க கூடாது. வீட்டுல நாம கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு தானே கிளம்பணும். இப்ப அவங்க கேட்டாங்கன்னா அப்படியே சொல்லலாங்க. போ. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். சரிங்க மாமா. என்ன மூர்த்தி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டமே. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கோவில்ல கூட்டாதீங்க. அதான் வினோ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னல, போய் ரெஸ்ட் எடுப்போ. போ போ. இப்பவாவது இவனுக்கு பொறுப்பு வந்தது. பாத்து வினோ, பாத்து. என்ன வினோ, முடியலையா? பரவாயில்லங்க. குடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நிம்மதியா தூங்கு. போய் படுத்துக்கோ. போ. படுத்துக்கோ வினோ, படுத்துக்கோ. நான் போத்தி விடுறேன். படு. படு படு. அமைதியா தூங்கு. தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். என்ன? தூங்கு தூங்கு தூங்கு. மூர்த்தி, நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. அந்த அடையாளத்தை, அந்த கேவலத்தை இப்படி ஒரு நொடியில முடிச்சு வைப்பேன்னு என்னாலயே நம்ப முடியலடா மூர்த்தி. சாதிச்சிட்டியா மூர்த்தி, சாதிச்சிட்டியே. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா. அட தப்பாட்ட என்கிட்ட ஆடாதே, அப்புறமா குத்துப்பட்டு ஓடா. என்னப்பா மூர்த்தி, பெருசு பாத்துருச்சு. என்ன மூர்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா. வினோதினியை பார்த்தா ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. நீ என்னமோ பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடுற. பரவாயில்லைங்க ஐயா, நீங்களாவது இத டான்ஸ்னு சொன்னீங்க.
அம்மா பார்த்துட்டு என்ன தம்பி கை கால்லாம் வெட்டி வெட்டி இழுக்குதுன்னு கேட்டாங்க. சரி, அப்படி தலைகால் புரியாம சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன விஷயம்? ஐயா, 2 பேர் விளையாடும் போது விளையாடினதுல தோத்தவனை பார்த்து வெற்றி அடைஞ்சவன் சிரிக்கிறது சந்தோஷப்படுறதுல சகஜம் தானே. ஆனா பாருங்க, நான் விளையாடல, ஆனா விளையாட்டவனை தோக்கடிச்சிருக்கிறேன். நீ என்ன சொல்ற தம்பி? விளையாட்டுல தோத்தா ஜெயிச்சவன் தோத்தவனை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் சகஜம்தான். நீ விளையாடவே இல்லைன்னு சொல்ற? விளையாடினதே உங்க மகன் தானையா, அவ அப்படி கொல்லட்டும், நீங்க கேள்வி கேட்டே கொல்லுங்க. என்ன யோசனை பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இந்த விளையாட்டை பத்தி உங்களுக்கு எப்படி விளக்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, எனக்கு இப்ப அவசரமா வேலை இருக்கு, நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஐயா நில்லுங்க ஐயா, கேள்வியை கேட்டுட்டு இப்படி அமைதியா போனா எப்படி? விளக்கத்தையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இதுல இந்தியா ஜெயிச்சா பாகிஸ்தான்ல அழுவானுவோம், அதே பாகிஸ்தான் ஜெயிச்சா இந்தியாவுல அழுவானுவோம். ஆனா அழுதவங்க யாரும் விளையாடினானுவா இல்லையே, வேடிக்கை தானே பார்த்தானுவா. அதாவது வேடிக்கை பார்க்கறவனுங்க தான் வெற்றி தோல்விக்கு காரணமா அழுவானுவோம். இங்கேயும் நான் விளையாடல, ஆனா ஜெயிச்சிட்டேன். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். தோத்தவங்களுக்கு தான் தோத்தது கூட தெரியாது. சரிப்பா, நான் வரேன். ஐயா, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? எது? விளையாடாமலேயே விளையாடுனவங்க பத்திரம் உங்க சந்தேகத்தை தான் நல்லா புரிஞ்சதுப்பா. என்னாச்சு? கிடைக்கல சத்யா. பிரகாஷ், கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. அம்மா, உஷாராணி மேடம் ஜாக்னி, இதை பொடி. வாங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. வாங்க சம்பந்தி. வாங்கம்மா, வணக்கம். உட்காருங்க. ராகினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்தாங்க மேடம், கொடுங்க. என்ன சத்யா, பத்திரிகை விஷயமா ஃபோன் பண்ணப்ப நாளைக்கு வச்சுக்கலான்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சத்யா சொன்னா சம்பந்தி, நாளைக்கு புதன்கிழமை, நாடு நல்ல விசேஷமா இருக்கு, அதனாலதான். அதுக்கு என்ன சம்பந்தி, நாளைக்கு பத்திரிகை கைக்கு வரணும்னா இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துடலாமே. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கே பத்திரிகை வாங்கிட்டா போச்சு. இல்ல சம்பந்தி, நாங்களும் அப்படித்தான் யோசிச்சோம். ஏன் சம்பந்தி என்ன பிரிச்சு பாக்குறீங்க? சம்பந்தி, நீ போன்ல பேசினப்பவே உன் குரல்ல இருந்த கவலை, தயக்கம் எல்லாமே எதனாலன்னு எனக்கு புரியும் சத்யா. அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. மேடம், நான் இப்ப என்ன, கல்யாண செலவுகளுக்கு மத்த செலவுகளுக்கு பணம் ஒரு பிரச்சனையா இருக்கு, அதானே? சொல்லுங்க சம்பந்தி, அதானே? மேடம், உன் குரல்லையே தெரிஞ்சது சத்யா. இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணம் நடக்கணும்னு முன்னெடுத்து ஆரம்பிச்சவ நீ. அப்படி இருக்கும்போது நல்ல நாள் சடங்கு இதெல்லாத்தையும் நீ பார்க்க மாட்டியா? சம்பந்தி சொன்னதுல இருந்தே அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்குத்தான் சம்பந்தி என்ன பிரிச்சு பாக்குறீங்களான்னு கேட்டேன். தப்பு என் மேலதான். உங்க பக்கம் இருக்கிற சிக்கல்களை தெரிஞ்ச நானே அமைதியா இருந்துட்டேன். இனி இந்த கல்யாண செலவு அது இதுன்னு எதை பத்தியும் நீங்க யோசிக்கவே வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சம்பந்தி. ஆமா சம்பந்தி, இதை இவ்வளவு தாமதமா சொல்ல வேண்டியதா போச்சுன்னு எனக்கே வருத்தமா இருக்கு. இனி பணத்தை பத்தின கவலை எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். நானே முன்ன இருந்து நடத்தி வைக்கிறேன். மேடம், அந்த அளவுக்கு நான் ஈவரக்க இல்லாதவ இல்ல பிரகாஷ். நீ சொத்து முழுக்க உன் தங்கச்சிக்கு சீரா கொடுக்கும் போதே இதை நான் சொல்லியிருக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து என்ன செலவு எதுன்னு எதை பத்தி யோசிக்க வேண்டாம். அதே சமயம் நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா சத்யா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மேடம், இது தியாகமோ விட்டு கொடுத்தலோ இல்ல, இதான் முறை. சம்பந்தி வீட்டுல கஷ்டம்னா சம்பந்தி தான் உதவி பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சம்பந்தின்னு இல்ல, இப்பவே நான் உங்க சம்பந்தி தான். இது என் வீட்டு செலவு, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ராகினி என்னோட மருமக. அவ கட்டின புடவையோட வந்தா போதும். தாலில தொடங்கி வாசல்ல கட்டுற வாழை மரம் வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு. பத்திரிக்கை அது இதுன்னு உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இங்க இந்த வீட்டுல வாழை மரம், அலங்காரம்
இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி, நீங்க இந்த அளவுக்கு செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எங்களுக்கு சம்பந்தியா கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லைங்க, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். பிரகாஷ் செஞ்சதை விடவா நான் செஞ்சுட்டேன்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூசுங்க. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனா என்னங்கறதையே நான் இங்க தாங்க கத்துக்கிட்டேன்.